26 எலெக்ஷனில் யார் ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ? என்னை பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலும் நல்லா இருக்காது ப்ரோ. ஏன்? ஆமாம் ப்ரோ, அதான் உண்மை. இல்லை ப்ரோ, யாராவது ஆட்சிக்கு வந்தானே ஆகணும். இல்லை ப்ரோ, யார் வந்தாலும் ஆட்சிக்கு வந்தாலும் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை ப்ரோ. ஏன்னா இப்போ விஜயகாந்த் சாரை சொன்னாங்க, அவர் குடிக்கிறாரு, கொல்றாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாரு சொல்கிறாங்க. இன்றைக்கி அவர் செத்ததுக்கு அப்புறம் என்னன்றாங்க, அவர் கடவுளுக்கு சமம், அவர் இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க, எல்லாமே பண்ணிக்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து அவருக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு சான்ஸ் கொடுத்துருக்கலாம்ல. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதுமாரி ஒரு நல்ல மனுஷன் இருந்ததுக்கப்புறம் வந்து இப்போ விஜய் புதுசாக வந்துக்கிறாரு கட்சிக்கு. இப்போ நான் சொல்ல 2026 நான் தான். சப்போஸ் அவர் தோத்துறாருன்னா டெபாசிட் கேள்வி. இப்போ ரஜினி கூட தான் சொன்னார் நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு. அவர் ஏன் அப்படியே ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அப்படியே பின் வாங்கினார். ஏன்னா அதோட பின்வலைகள் பயங்கரமாக இருக்கும். அது எந்த சைடில் வந்தால் நம்ம தோத்துறோன்னா நம்மளை ஒரேடியாக அமைக்கிடுவாங்க. அதில் அரசியலை பற்றி வரைக்கும் அதுதான். நீங்கள் சொல்கிற மாரி 2026 நீ யாருக்குன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 2026 யாரோட இதுவும் நம்மளுக்கு வேணாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம கஷ்டமாக நம்ம சாப்பிட்றோமா அவள் தான். இவங்களை சிஎம் ஆக்கிறது, அவங்கள சிஎம் ஆக்கிறது, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். அப்போ மாநில சுயாட்சியே வேணான்றீங்களா? தேசியமே எடுத்துக்கிட்டோன்றீங்களா? பிஜேபி ஆளட்டுமா? அதே எப்படி ப்ரோ விட்டுருவோம் சொல்கிறீங்களா? யாரும் இல்லை ப்ரோ, எப்படி சொல்ல ப்ரோ. இப்போ வந்து எப்படி சொல்லுதுன்னா, ஒரு சிஎம்னா மக்களோட எல்லா குறையும் நம்ம கேட்கணும். புரியுதுங்களா? நம்மளே சிஎம் ஆகி நம்மளே சேர்த்து வச்சு, நம்மளே சொத்தை சேர்த்து வச்சு, நம்ம பேர பசங்க அவங்க இதெல்லாம் அப்போ எதுக்கு தான் அவங்கள ஓட்டு போட்டு கேட்க வச்சோம்? மக்களோட இது விசாரிச்சு தானே நீ செய்யணும் அவங்களுக்கு. இப்போ கார்பரேஷன் கூட அவங்க அவ்வளோ போராட்டம் பண்ணாங்க. லாஸ்ட்டில் அவங்களே என்னன்ட்டாங்க, எல்லாரும் இட்டுன்னு போனாங்களா வண்டியில். அதனால தான் சொல்கிறேன், எந்த ஆட்சி வந்தாலும் நல்லா இருக்காது ப்ரோ. என்னோட கருத்து அதுதான். எந்த ஆட்சி வந்தாலும் நல்லா இருக்காது.